எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டமன்ற தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. ஸோ குடும்ப தலைவிகளுக்கு இனி மாதம் எவ்வளவு அமௌண்ட் வர இருக்குது, 5000லிருந்து 10,000 15,000 வரை உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கிறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் என்ன அமௌண்ட்டு வரவு வைக்கிறாங்க, இதை பற்றின ஒரு தகவலை தான் இந்த ஒரு வீடியோவில் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். குடும்ப தலைவிகளுக்கான ஒரு மெகா அறிவிப்பு, அரசு தரப்புலேருந்து ஒரு மெகா அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் இந்த உதவித்தொகை எக்ஸ்ட்ரா கிடைக்க போகுது, இதுதாங்க இப்போ இருக்கிற ரொம்ப கேள்வி. எல்லா தரப்பு மக்களுமே கேட்டுட்ருக்க ஒரே கேள்வி தான். ஸோ எந்த குடும்ப தலைவிகளுக்கு எவ்வளோ அமௌண்ட் வழங்குறாங்க, யாருக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாங்க. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் அறிவிப்புனால இது ஒரு ஆதாயமாக பார்த்திங்கன்னா தற்சமயம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. மக்களும் பார்த்திங்கன்னா இப்போ ரெடியாக இருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் அறிவித்துள்ள கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள் மற்றும் நிதி உதவி திட்டங்களை பற்றி விவரிக்கிறது. குறிப்பாக அதிமுக ஆட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் குலவிளக்கு திட்டத்தின் மூலம் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2,000 ஒரு முறை மட்டுமே கருணை தொகையாக 10,000 வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வறுமை கோட்டிற்கு கீழுள்ள ரேஷன் அட்டைதாரர்கள், வேலையில்லாத இளைஞர்கள் மற்றும் நெசவாளர்களுக்கான பல்வேறு சலுகைகளை இதில் பட்டியலிடப்பட்டுள்ளன. தற்பொழுது நடைமுறையில் உள்ள மகளிர் உரிமை தொகையுடன் ஒப்பிட்டு இந்த புதிய அறிவிப்புகள் எவ்வாறு மக்களின் வாக்குகளை கவர திட்டமிடப்பட்டுள்ளது என்பதை இந்த காணொளி உங்களுக்கு விளக்கும். மீனவர்களுக்கான உதவித்தொகை உயர்வு, சிறு மற்றும் வியாபாரிகளின் கடன் தள்ளுபடி போன்ற கூடுதல் தேர்தல் வாக்குறுதிகளும் இதில் விரிவாக குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ குடும்ப தலைவிகளுக்கான நிதி பலன், குலவிளக்கு திட்டம் 2,000. இந்த திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள குடும்ப தலைவரின் வங்கி கணக்கில் நேரடியாக 2,000 உரிமை தொகை. கூடுதலாக ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஆண்டுதோறும் 1,000 ரூபாய் பொங்கல் போனஸ் வழங்கப்படும். வருடாந்திரம் இது நடக்கும். இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்களுக்கு, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 2,000. 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவர்களுக்கு பள்ளி படிப்பை முடித்துவிட்டு வேலை தேடி கொண்டிருந்தால் மாதம் 1,000. தொழில் மற்றும் பிற சலுகைக்காக இந்த சலுகைகள் நெசவாளர்களுக்கு 300 யூனிட்டிலிருந்து 450 யூனிட்டாகவும் இலவச மின்சாரம், ஓகேங்களா, 1000லேருந்து 1,400 யூனிட் ஆகும். சிறு மற்றும் குறு விவசாயிகளுடைய கடன்கள் தள்ளுபடி பண்ணுறாங்க. மீனவர்களுடைய தடைப்பிடி காலம் நிவாரணம் 8,000லேருந்து 10,000 உயர்த்தி கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த கட்சிகள் ஆட்சிக்கு வரப்போ இந்த கருணை தொகை மற்றும் உதவித்தொகை அனைத்துமே உங்கள் அக்கௌண்ட்டில் வழங்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றது தான். இப்போதைய டைமில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ரேஷன் கார்டு மற்றும் பேங்க் டீட்டெயில் எல்லாமே சரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மொபைல் நம்பர் மற்றும் பேங்க்கு, ஆதார், கேஒய்சி இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சரியான முறையில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணம் வருவதில் சில தடங்கங்கள் ஏற்படும். உங்களுடைய வங்கி கணக்கில் இந்த பணத்தை செலுத்த போகிறாங்க 23லேருந்து இது உடனடியாக நீங்கள் இதை செக் பண்ணிக்கலாங்க. ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் அடுத்தடுத்த ஜாக்பாட் எல்லாமே அறிவிக்கிறதுக்காக அரசு தரப்புலேருந்து சில மகிழ்ச்சியான செய்திகளும் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. இனிவரும் காலங்களில் தமிழக அரசு உங்களுக்கு பெரிய அளவில் ஜாக்பாட் பரிசை வழங்குறதுக்காக ரெடி ஆகிக்கோங்க மக்களே. தமிழக அரசு சார்பாக புதிய அப்டேட்டுகள், எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நகைக்கடன் தள்ளுபடி, ஸோ இப்படி அனைத்துமே உங்களுக்காக இருக்குது. என்பிஹெச்ஹெச், ஏஏஒய், பிஹெச்ஹெச் இந்த மாதிரி ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு, முன்னுரிமை பட்டியலில் இருக்கிற நபர்களுக்கு கட்டாயமாக இது அனைத்துமே கிடைக்கும். ஸோ ரெடி ஆகிக்கோங்க. அடுத்தடுத்த தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.